உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் எண்ணி 54 நாள் தான் சார் இருக்குது. இந்த 54 நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் 2025 ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு. 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்குறோம். வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார். அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே. அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா. அப்போது சனியினுடைய கோர தாண்டவமெல்லாம் சரியாகி 2026 குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது. யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, வெளிநாடு யார் போக போகிறீங்க, குழந்தை யாருக்கு பிறக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. பொருளாதார உயர்வு மேன்மை எல்லாம் கிடைக்கும். அப்போ பொருளாதார உயர்வு மேன்மை இதெல்லாம் எப்ப ஏற்படுகிறது? 2 கூடவன் உச்சம் பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உச்சம் பெறுகிற உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறவர் 2, 3, 4 பார்க்கிறார். உயர் கல்வி உயர் பதவியை பார்க்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் படிப்பை தரார், செல்வத்தை தரார், வராத கடன்கள்லாம் வசூல் பண்ணி தரார். யார் யாருக்கெல்லாம் நீங்க கடன் வச்சிருக்கீங்களோ அந்த காசெல்லாம் வாங்கி தரார் சனி பகவான். ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அப்போ 2ஆம் இடத்து சனி பகவான் 2, 3, 4 பார்க்கிறார். 4ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் அடுத்ததாக 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்னா என்ன? 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய என்ன சொல்றது அசட்ஸ் இதெல்லாத்தையும் பார்க்கிறார். சோ சனி தரும் பலன்கள் சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. 2வது விஷயம், குரு பகவான் 2026 ஜூன் வரைக்குமே 5ஆம் இடத்திலே சூப்பரா இருக்கார். யோகஸ்தானத்துல குரு பகவான் நிறைய யோகங்களை தரார், கடன் அடைக்கிறார். முக்கியமா பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணிட்டே வரார். உங்களுக்கு ஒரு கவலை கிடையாது. யூ ஹேவ் நோ ப்ராப்ளம். என்ன சார் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? கொட்டி குரு கொட்டி தரார். 5ஆம் இடத்து குரு பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 2 கூடவன் 6லே உச்சம் பெறும் பொழுது தனஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்புக்குள்ள குரு பகவான் செல்லும் பொழுது என்ன ஆகும்னா வேலை கிடைக்குது. நிறைய பேருக்கு புதிய பணி ரோல்ஸ் எல்லாம் கிடைக்குது. நான் இது வரைக்கும் இருந்த ரோல் வேற சார், இனிமே இருக்கிற ரோல் வேற, இதெல்லாம் ஏற்படுகிறது. 6ஆம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது இருக்கும் பொழுது அது மறைகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் 2, 5 கூடையவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த பலன்களே வேற. அடுத்து உங்களுக்கு குரு பகவானுடைய 6ஆம் இடத்து பிரவேசம், புதிய ஜாப் நிறைய பேர் கிடைக்குது. இந்த கம்பெனியில் இருந்தால் நான் உருப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை சார், இதெல்லாம் ஒரு கம்பெனியா சார் அப்படின்னா அதெல்லாம் சரியாகிற மாதிரியான விஷயங்கள். 6ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10 பார்க்கிறார். 10ங்கிறது என்ன? ஒரு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சகல விதமான நன்மைகளும் ஏற்படுகிறது. தொழிலில் முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது. அடுத்ததாக குரு பகவான் எதை பார்க்கிறாருன்னா கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியை 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சயனஸ்தானம்னு பேர், அதை பார்த்துடுறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்த்துடுறார். ஸோ இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இதனால் ஏற்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயமே நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி செயல்படுகிறீர்களோ 6ஆம் இடம் என்பது கடன் வியாதி கஷ்டம். அதில் குரு போய் சுபக்கிரகம் அமர்ந்து உச்சம் பெறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதிகள் எல்லாம் தீர்ந்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்கிறது. ஒரு மீட்சி என்பது கிடைக்கிறது. தொழிலை பார்க்கும்போது புதிய பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியா வருது. நல்லா வேலை செய்யணும் சார், நல்லா சம்பாதிக்கணும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்லா பரபரன்னு இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா மேலே வரணும் என்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது. வேலை நோக்கி உங்கள் பயணம் என்பது தொடர்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தொழிலையே மாற்றி போட்டுருவாருங்க.
குரு பகவான் என்ன பண்ணுறார், தொழிலையே மாற்றி போட்டுருவார், வேற லெவலில் கொண்டு போயிடுவார். அடுத்ததாக இந்த குரு என்ன பண்ணுகிறார், இந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம், பழைய கடன் பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் திருத்துறார். என்ன சொல்கிறது, பழைய ஒரு குலதெய்வ சாபம் இருந்தது, எங்கள் வீட்டில் ஒரு தீராத ஒரு தோஷம் இருந்தது, அதெல்லாத்தையும் சரி பண்ணுறார். முக்கியமாக ஜீவனஸ்தானம், இந்த கம்பெனி மூடியே கிடந்தது சார், ஓடவே இல்லை, இப்போ ஓடும் தான் நாங்களும் வெயிட், கவலைப்படாதீங்க, குரு பகவான் 10 இனிமேல் ஓடும். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் எப்படி வருகிறதுன்னு தெரியாது, அவ்வளோ பணம் வரும். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பண வரவு என்பது தாறுமாறாக வரும். பண வரவு எங்கே சார் தாறுமாறாக வருது? உண்மையே சொல்லுகிறேன் நண்பர்களே, 2026 கும்பராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்திக்கான பொன்னான வருடம். ஒரே ஒரு விஷயம், ராசியில் ராகு இருக்கார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களிடத்தில் பேசாதீங்க, பெண்களிடத்தில் எந்த டீலிங் வச்சுக்காதீங்க, பெண்களிடத்தில் பேசாமல் இருத்தல் நலம். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதை. இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி தான். இந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியில் என்னென்ன நடக்க போகிறது, குரு கடகத்திற்கு பெயர்றார், ஜூன் 1ஆம் தேதி பெயர், ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க, ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம். இந்த வருடத்துடைய எண்டில் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க. கடகத்தில் குரு இருக்காருங்க, உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும். அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் ஆகணும்னா என்ன செய்யணும், பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணும்னு, அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும், இப்போலேருந்து நான் ரெடி ஆகணும், அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது இந்த 2026 பொன்னான வருடமாக இருக்க போகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். இந்த உலகத்தில் 8ஆம் இட காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க, நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க, நிறைய பேர் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ங்கிறது மூழ்வினை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும், சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள் எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது. என்னது, குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்றது போலவே திருநள்ளாறும், நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்வது, இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க, மங்கள சனியாக வழிபடுங்க, பொங்கு சனியாக வழிபடுங்க. சனி பகவானுடைய கடாட்சம் கிடைச்சுட்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா, எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்க போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா, எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்க போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.